Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 பெஸ்ட் டியோ இன் ஹைக்யூ. ஹைக்யூல ஒரு சில டியோவை பார்த்தாலே நமக்குலாம் பதறிக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இவங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெஸ்டான பவர்ஃபுல் டியோவை தான் நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு டியோவோட பவரை அனலைஸ் பண்ணி தான் நான் இந்த ஒரு லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தா அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 5ல இருக்கிற டியோ வந்துட்டு ஆபெஜோசாயோட டியோ ஒய்காவா அண்ட் யுவைசுமி. இத பெஸ்டான டியோன்னு சொல்றத விட பெஸ்டான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளயும். ஒரு பெஸ்ட் டியோனாலே ஒருத்தர் டவுன் ஆனா கூட இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்ணி அந்த டியோவை மறுபடியும் கொண்டு வரணும். அந்த ஒரு விதத்துல யுவைசுமி தான் எப்பவுமே ஒய்காவாவை கண்டினியூவா கொண்டு வந்துகிட்டே இருப்பான். கூட என்னதான் ஒய்காவா கேம் பிளேல பெஸ்டாவே இருந்தாலும் அவன் நிறைய நேரத்துல அவன் மைண்டே லாஸ் பண்ணிடுவான், ரொம்ப பொறாமையும் படுவான் இல்லையா. அந்த ஒரு டைம்ல யுவைசுமி தான் ஒய்காவாவை அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு ரொம்பவே காம்பினேஷன் அட்டாக்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி நம்ம ஹைக்யூல அவ்வளவா காட்டல. பட் ரெண்டு பேருமே ஒருத்தர் சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க, அதை நல்லா காட்டியிருப்பாங்க. இன்னுமே இவங்க ரெண்டு பேரோட அந்த ஒரு காம்பினேஷனல் அட்டாக் நம்ம கண்ணுல இன்னுமே சூப்பரா காட்டியிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை நான் இந்த லிஸ்ட்ல இவங்களை மேல கூட வச்சிருந்திருக்கலாம். பட் ஒரு நார்மலான டியோ அப்படின்ற மாதிரியே முடிச்சு விட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விதத்துல ரொம்பவே சூப்பரா காட்டியிருப்பாங்க. பட் ஒரு டியோவா பாக்குறப்ப இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு காம்பினேஷன் அட்டாக்ஸ் நம்ம கண்ணுல காட்டல. அந்த ஒரே ஒரு ரீசன்னால மட்டும் தான் நான் இவங்களை நம்பர் 5ல வச்சிருக்கிறேன். அதை தொடர்ந்து நம்பர் 4ல இருக்கிறது வந்துட்டு நெக்கோமாவை சேர்ந்த கூரோ அண்ட் கென்மா. ஆப்வியஸ்லி இவங்களை பத்தி நான் தான் சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்ல. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், லைக் நம்ம ஒய்காவா யுவைசுமி மாதிரி தான். சின்ன வயசுல கென்மாக்கு சுத்தமா வாலிபாலே பிடிக்காது. லைக் வாலிபாலே அவனுக்கு விளையாட தெரியாது. அவனை அந்த வாலிபால்குள்ள கூட்டு வந்து அவனை விளையாட வச்சு ஒரு செட்டர் ஆக்கி இப்ப இந்த அளவுக்கு பெஸ்ட் ஆக்கி இருக்கிறது நம்ம கூரோ தான். இவங்க ரெண்டு பேரோட அந்த அட்டாக்கிங்குமே வேற லெவல்ல இருக்கும். கென்மா செட் பண்ண அப்படின்னா கூரோ அடிக்கிற அந்த ஒரு ஷார்ட் பாஸ் ரொம்பவே சூப்பராவே இருக்கும். அதுலயும் இந்த கராசனோட டீம் கூட ஒரே ஒரு ஷாட் மட்டும் புதுசா ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. கென்மா உள்ள போற பால லைட்டா தூக்கிடுவோம். அதெல்லாம் புதுசா அப்பதான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது சக்சஸ்ஃபுல் ஆகும். கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அந்த பால ரிசீவ் பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஷாட் அவங்களுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலுமே அதை புல் ஆஃப் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு குயிக் அட்டாக் வேற லெவல்ல அமையுன்றதுக்கு கண்டிப்பா ஒரு கேரண்டி தரலாம். இதை தாண்டி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்மே உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். கூரோ தான் நெக்கோமாவோட கேப்டன். ஸ்டில் அங்க ஐடியா எல்லாமே கொடுக்கறது கென்மா தான். இதே வேற ஒரு கேப்டனா இருந்தா அவன் கண்டிப்பா ஈகோ ஆயிருக்கும். என்னடா இது நம்மளோட ஜூனியர் ஒரு வருஷம், இவன் எப்படி இந்த டீம் எப்படி ஐடியா கொடுத்து இது மாதிரி கொண்டு போலாம் அப்படின்ட்டு. ஆனா கூரோ அப்படி எதுவுமே சொல்ல மாட்டான். கென்மா சொல்றதை எல்லாரும் கேளுங்க, அதை மட்டும் தான் கூரோ சொல்லுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு கென்மா மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள உண்மையிலே அந்த ஒரு நம்பிக்கைன்றதும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ரெண்டு பேருக்குள்ளேயும் அவ்வளவு சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் இவங்களோட ஃபாஸ்ட் அட்டாக்மே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் நம்பர் 4ல வச்சிருக்கிறேன். அதை தொடர்ந்து நம்பர் 3ல இருக்கிறது வந்துட்டு ஃபுக்ரோடனியை சேர்ந்த போகுட்டோ அண்ட் அகாசி. இவங்களோட காம்போவை பாக்குறப்ப நமக்கு சீரியஸ் எல்லாம் தெரியாது, செம்ம ஃபன்னா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கனாலே கலகலன்னு இருக்கும். அந்த விதத்துல இந்த ஒரு டியோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டியோ. போகுட்டோவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். சின்ன விஷயத்துக்கு கூட ஈஸியாவே டிப்ரெஷன் ஆயிட்டு போயிடுவான். இதே அந்த இடத்துல வேற ஒரு செட்டர் எவனாவது இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இவன் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் போட அப்படின்ற மாதிரி செம்ம கண்டா இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அகாசி எவ்வளவு கஷ்டப்பட்டாது பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது இவனை திரும்ப அந்த கேம்குள்ள கொண்டு வரணும், நான் இவனுக்கு திரும்ப எப்படியாவது செட் பண்ணி பழைய மாதிரி இவனை ஆக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். அகாசி ஒன்னும் பெரிய டெக்னிக்கல் ஸ்கில் உள்ள செட்டர் எல்லாம் கிடையாது. ஆனா அவன் செட் பண்ற பால அடிக்காமல இருக்க முடியாது, கண்டிப்பா நல்லா அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் போகுட்டோக்கெல்லாம் வேற யாராவது செட் பண்ணா கூட ரொம்ப டிஃபரெண்டா ஃபீல் பண்ணுவான். அகாசி செட்டிங் ரொம்பவே பாராட்டுவான். உன்னோட செட்டிங் தான் எனக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவ்வளவு சூப்பரா செட் பண்ணுவான் அகாசியும். அவ்வளவு நல்லா செட் பண்ணி இங்க ஒருத்தன் டிப்ரெஷன்ல எப்படி அடிக்காம நெட்ல அடிச்சுக்கிட்டு அவுட்ல அடிச்சுக்கிட்டு இருந்தா எந்த செட்டரா இருந்தாலும் கடுப்பாக தானே செய்யும். அந்த ஒரு விதத்துல எனக்கு அகாசியை ரொம்பவே பிடிக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாண்டிங்லாம் நார்மலா யாருக்கும் கிரியேட் ஆகிறாது. அந்த விதத்துல போகுட்டோலாம் ரொம்ப லக்கினே சொல்லலாம். ஒன்ஸ் எப்படியாவது கஷ்டப்பட்டு அகாசி போகுட்டோவை கேம்குள்ள கூட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாலே போதும், ஆப்போனன்ட் செத்துட்டாங்க. என்ன ரொட்டேஷன் எவ்வளவு பெரிய பிளாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அகாசி அவனுக்கான வழியை ஓபன் பண்ணி விட்டுருவான். போகுட்டோ அந்த வழியை இருந்துட்டாலே போதும், வேற லெவல்ல அடிச்சு தெறிக்கி விட்டுருவான் பால. சோ இவங்களோடயும் அந்த ஒரு டைம்ல பக்காவா இருக்கும். அதை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் நம்ம அனிமில போகுட்டோ வந்துட்டு டிப்ரெஷன் ஆற மாதிரி தான் பாத்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு மாங்கால முஜின சாகா கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, கொஞ்சம் அதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அகாசி தான் டிப்ரெஷன் ஆயிருப்பான். ஆனா அப்ப போகுட்டோ வந்து அகாசியை கேம்குள்ள கூட்டு வருவான். அதெல்லாம் ஒரு சூப்பரான கேரக்டரா இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஒரு பாண்டிங்க அந்த ஒரு மேட்ச் வேற லெவல்ல காட்டுச்சு. அது நமக்கு நெக்ஸ்ட் இயர் அனிமியா வர்றப்ப அது நம்ம கண்ணுல இன்னுமே பெட்டரா கன்வே ஆகும். அதனால அகாசி போகுட்டோ உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான டியோவாவே மாற போறாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து நம்பர் 2ல இருக்கிறது வந்துட்டு இனாரசாகியை சேர்ந்த மியா ட்வின்ஸ், மியா ஆட்சுமு அண்ட் மியா ஒசாமு. இவங்க ரெண்டு பேரும் ஆடின ஆட்டத்தை பார்த்தோம் எங்க கராசனோ கூட கதற விட்டுட்டாங்க. ஹினாட்டா காயமா மாதிரி இவங்களாலே அடிக்க முடியும் காட்டுவாங்க பாத்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஷாட். அதெல்லாம் சத்தியமா செம்ம சர்ப்ரைஸ் மொமெண்ட். எப்படிடா இதெல்லாம் பாசிபிள்? இது ஹினாட்டா காயமாவே எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணாங்க. இவங்க ட்ரைனிங்ல கூட இதெல்லாம் பண்ணதே இல்லைங்க. வெறும் பிராக்டிக்ஸே இல்லாம டப்புனு வந்தோடனே மேட்ச்ல இது மாதிரி ஒரு ஷாட் அடிச்சோன்னே ஒட்டுமொத்த ஸ்டேடியம் பயங்கர ஷாக்கு. சரி ஃபாஸ்ட் அட்டாக் தான் நல்லா பண்றாங்க, வேற எதுவும் இருக்காதுன்னு பார்த்தா ஒருத்தன் செட்டர் இன்னொருத்தன் அட்டாக்கரு. ஆனா பாக்க அப்படி தெரியாது, ரெண்டு இருக்குமே ரெண்டு இதுமே சூப்பரா வரும். எவன் செட் பண்ணுவான் எவன் அடிக்க வருவான் அப்படின்றத கெஸ் பண்றதுக்குள்ளேயே கராசனோ கதறிட்டாங்க பாவம். சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் டச்சே வந்து ஒருத்தன் தூக்கி செட் பண்றது, செகண்ட் டச் அடிக்கிற மாதிரி வந்து செட் பண்றது, இந்த மாதிரிலாம் நல்ல குரலி வித்தியா காட்டுவாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியா ட்வின்ஸ் கிட்ட. ரைட்டா இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களே, ஒருத்தனுக்கு ஒருத்தன் அவ்வளவு நம்புறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் ஒசாமாவும் சொல்லுவான், என்னது இவனை நம்புறதா, பால் என்கிட்ட வரும்னு சொல்லி நான் நம்புறேன் அவ்வளவுதான் அப்படின்னு
அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அண்ணன் தம்பியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் எப்போ நம்பவே மாட்டோம், எப்பப்பாரு சண்டை நாரிக்கிட்டே தான் கிடக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தன் நம்புறது என்ன, ஒருத்தன் மதிக்க கூட மாட்டாங்க. அதே மாதிரிதான் இவங்களுமே. அது ஒண்ணு இவங்களுக்குள்ள இருந்து வந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால கிடையாது, பால் என்கிட்ட இருந்து வரும், அவன் அந்த அளவுக்கு ஸ்கில்லான ஒருத்தன் தான் அப்படின்னு நம்புறது, அவ்வளவுதான். மத்தபடி இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை எல்லாம் கிடையவே கிடையாது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா லிட்டரலி ஒரு அண்ணன் தம்பினாலே மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும். ஒருத்தன் நம்பிக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் அவனுக்கு நல்லா வரும்னா அப்பா அவன் இதை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விதத்துல நம்பிக்கை வைப்பாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ரொம்பவே. இதை நீங்க அந்த மியா ட்வின்ஸ் கேரக்டர் வச்சு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிரதர் எல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த கேரக்டர் நீங்க என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. இவங்க ட்வின் பிரதர்ஸா இருக்காங்க, பட் ட்வின் பிரதர்ஸா இல்லாம நார்மல் பிரதர்ஸாவே இருந்தா கூட இவங்கள மாதிரியே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது கண்டிப்பா நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதை தொடர்ந்து ஃபைனலி The Unstoppable Duo நம்பர் 1ல இருக்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும், ஹினாட்டா அண்ட் காகியாமா. இவங்களெல்லாம் லிட்டரலி எதாலையுமே ஸ்டாப் பண்ணவே முடியாதுங்க. அப்படியே ஒருத்தர் ஸ்டாப் பண்ணாலும் அடுத்து மறுபடியும் புது ட்ரிக்கை கத்துக்கிட்டு வந்து அவனை திரும்ப ஆப் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் அட்டாக் எல்லாம் பழகினதுக்கு அப்புறம் டேட்டா அவங்களோட பிளாக் கெஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அழகா ஓவர் கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆபே ஜோசா கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ணை மூடிட்டு அடிக்கணும்னு கண்ணை திறந்து அடிக்கிற ஒரு புது ட்ரிக்கை பழகினாங்க. அது போதாதுன்னு இல்ல இது மட்டும் பத்தாது, இன்னும் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டோட ஃபுல் வித்தை யூஸ் பண்ணாங்க. ஹினாட்டாவை அந்த பக்கம் ஓட விடு இந்த பக்கம் ஓட விடுன்னு ஃபுல் கோட்டுக்கு ஓட விட்டுக்கிட்டு கிடந்தாங்க காகியாமா. சரி இதையும் வந்து பிளாக் பண்றாங்களா, இப்ப இன்னொரு சிம்பிளான ட்ரிக் பண்ணுவோம், யூ கேன் ஃப்ளை ஈவன் ஹையர். என்னோட ஃபேவரட்டான டைலாக். நக்கோமோ கூட அந்த ஒரு மொமெண்ட் லிட்டரலி நான் ஃபிளாட் ஆயிட்டேன். அவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட். அதெல்லாம் என்னடா எப்ப பாரு குவிக் அட்டாக் நாங்க ஃபாஸ்டா இருக்கனால தானே நீங்களும் ஃபாஸ்டா இருக்கீங்க. இந்த பால முடிஞ்சா பிடிக்கிறா, ரொம்ப ஸ்லோவா தான் வருது, உங்க கண்ணுக்கு நல்லாவே தெரியும், உங்களால முடிஞ்சா பிளாக் பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா செட் பண்ணுவான். ஹினாட்டாவோட ஜம்புக்கு எவனாலையும் போக முடியாது. என்னதான் பால் அங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சாலும் அவங்களால பிளாக் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஹினாட்டா அவங்க பிளாக்கு மேல பிடிச்சு அடிப்பான். இப்படி கடைசி வரை இவங்க எந்த இடத்துலயும் ஸ்டாப் ஆனதே கிடையாது. இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஃபைனலி அந்த ஒரு நாள் வந்தது. ஹைக்யூ எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அப்படியே தான் முடியும். ஹைக்யூவோட ஸ்டார்டிங் என்ன நடந்திருக்கும், காகியாமா ஹினாட்டாவை டிஃபீட் பண்ணுவான். ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம்ல விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒரு மேட்ச். ஹினாட்டா ஒரு டீம், காகியாமா ஒரு டீம், ரெண்டு பேருமே ஆப்போனன்ட்ஸா எனிமீஸா விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, அந்த ஒரு மேட்ச் தான் ஹைக்யூவோட கன்க்ளூஷனே. ஹைக்யூவோட எண்டிங் அவ்வளவு அருமையா இருக்கும். பட் அதை நம்மளால எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியல. ஸ்டில் அதை நெக்ஸ்ட் இயர் வரப்போற அனிமில நீங்க பாருங்க, இன்னுமே சூப்பரா இருக்கும். அனிமேஷனோட பாக்குறப்ப ஹைக்யூ ஆரம்பிச்சது இந்த ஒரு கேரக்டரோட தான், முடிய போறது இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட தான். அந்த ஒரு கேரக்டர் ஆர்க்க நீங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ரெண்டு பேரும் எங்க இருந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்றத அந்த ஒரு மேட்ச்ல நீங்க பாக்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அன்ஸ்டாப்பபிள் டியோ இது வரைக்கும் ஹைக்யூல. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எனிமீஸ் லாண்டா அந்த ஒரு மேட்ச் யோசிச்சு பாருங்களேன், கொலா மாசா இருக்கும். அந்த ஒரு மேட்ச் தான் நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்க்கலாம். அதுவும் இப்ப இந்த நேஷனல்ஸ்ல இருக்கிற நார்மல் ஹினாட்டா காகியாமா கிடையாது, கிட்டத்தட்ட 22 வயசு ரெண்டு இருக்கும். அப்ப எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. ஹினாட்டாலாம் மாசா இம்ப்ரூவ் ஆயிருப்பான். அதை பாக்குறப்பே உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். சோ என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான டியோ ஹினாட்டா அண்ட் காகியாமா தான். உங்களுக்கு யாருன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது நல்லா யோசிச்சு பாருங்க. 5 இதுலயுமே காமனா இருக்கிறது செட்டர் தான். விச் மீன்ஸ் ஒரு செட்டரும் இன்னொரு யாரோ ஒருத்தர், அது அட்டாக்கரா இருக்கலாம் இல்ல பிளாக்கரா இருக்கலாம், யாரோ ஒருத்தர், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அந்த டீமை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு பெஸ்டான டியோவா இருப்பாங்க. இது ஹைக்யூலன் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லயுமே நான் சொல்றேன். அதனாலதான் வாலிபால்குள்ள ஒரு கீ பிளேயர், ஒரு பிரெயினே வந்துட்டு செட்டர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்தே அந்த ஒரு செட்டருக்கான இம்பார்ட்டன்ஸை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க. அப்படியே மறக்காம உங்களோட டாப் 5 லிஸ்டையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.